ஸோ ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பஸ்ஸு ஓட்ட போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம கிருஷ்ணா பஸ்ஸு தான் வந்துட்டு ஓட்ட போகிறோம். பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் பஸ்ஸு ஓட்டும்போது. இப்போ வாங்க நம்ம அப்படியே பஸ் எடுத்துகிட்டு கிளம்புவோம். ரைட் சைடு திரும்பணும். ரைட்டு. இன்னும் ஃபுல்லாக திருப்பணும். ராலிக்கார முட்டிடாத. நம்ம அப்படியே ஸ்மூத்தாக போகலாம். வாங்க, இன்னும் ஒரு இடி கூட நம்ம எங்கேயும் இடிக்கலை. சிக்னல் போட்டாங்க, நின்றுவோம். சிக்னலில் நம்ம நின்றுட்டே இருக்கோம். சிக்னல் போட்டு விடுங்க சீக்கிரம். டேய், ஏன்டா பின்னாடி வந்து இடிக்கிறீங்க கருமம்? போவாங்க, நம்ம போய் சிக்னல் நிற்காம கம்முன்னு போயிடுவோம். வந்து டம்முன்னு எல்லாம் இடிச்சிட்டே இருக்கானுங்க பாருங்க. டம்முன்னு வந்து இடிச்சு பின்னாடியெல்லாம் டேமேஜ் ஆகிடுச்சு. இப்போ போயிட்டே இருப்போம் நம்ம அப்படியே. வாங்க, எந்த சிக்னல்லையும் நான் இனிமேல் நிற்க மாட்டேன். ரைட் சைடு ஸ்டாப். ரைட் சைடு திரும்பணும். இடிச்சிடாத. ஓகே. வாங்க போகலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ஆளில் போட்டுட்டு நம்ம வீடியோக்கு லைக் போட்டுருங்க. அப்போ தான் எனக்கு வந்துட்டு மேலும் வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். சரி வாங்க, இப்போ நம்ம பார்ப்போம். அப்புறம் காய்ஸ், நம்ம பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியா மட்டும் விளையாடுறதில்ல, நம்ம வந்துட்டு நிறையா கேம் விளையாடுறோம். என்ன கேம் வேணாலும் சொல்லுங்கள், நான் வந்துட்டு அதில் இருக்க டவுட்டையும் கிளியர் பண்ணி உங்களுக்கு அது எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி நான் வீடியோ போடுறேன். சரிங்களா? சரி வாங்க காய்ஸ், இப்போ டூர் போகிறதுக்கு பேசஞ்சர்ஸ்லாம் வந்துட்டாங்க. அவங்கள கூட்டிகிட்டு போவோம் நம்ம. பச்சை கலரில் கொண்டு போய் நிறுத்தணுமா இப்போ? சரி வாங்க. இந்த சந்துக்குள்ளே நான் இப்போ எப்படி வண்டியை திருப்புறது? சரி வாங்க, பேசஞ்சர்ஸ்லாம் முதல்ல ஏறணும்னா அப்புறம் நம்ம வண்டியை திருப்பி பார்ப்போம். ஏறுங்க. டிக்கெட் எடுங்க எல்லாம் ஏறுங்க. ஓகே, ஏறிட்டாங்க. நம்மளால் ஃபுல்லாக ஸ்டேரிங்கை வளைச்சோ திருப்ப முடியாது, இடிச்சிட்டாங்க. இப்போ வாங்க அப்படியே நம்ம ரிவர்ஸ் எடுத்து பார்ப்போம். இல்லை, ரிவர்ஸ் எடுக்க முடியாது. நம்ம அப்படியே ரிவர்ஸ் கீர் போட்டே போயிடுவோம். ஃபஸ்ட்டு முன்னாடி எடுத்துக்கணும், அப்புறம் ரிவர்ஸ் கீர் போட்டு பின்னாடி வரணும். இப்போ திரும்ப முன்னாடி கீர் போட்டு முன்னாடி போகணும், ரிவர்ஸ் கீர் போட்டு பின்னாடி வரணும். அப்படியே நம்ம பின்னாடியே போய்க்கலாம். இப்போ வேறு ரிவர்ஸ் எடுத்துகிட்டு எந்த பக்கம் போகணும்? ரைட் சைடா லெஃப்ட் சைடா? சரி வாங்க, நம்ம லெஃப்ட் சைடு போவோம், அப்புறம் பார்த்துப்போம். அப்படியே நம்ம லெஃப்ட் சைடு தான் போவோம். சரி, ரைட் சைடு தான் போகணுமா? சரி வாங்க, நம்ம திருப்பி போவோம். நல்ல வேலை வண்டி எதுவும் வரல, வந்தாங்கன்னா டம்மு இடிச்சுட்டே இருப்பாங்க. இப்போ வேறு ஒரு டர்ன் வருதா, இதில் அப்படியே ட்ரிஃப்ட் அடிக்கிற மாதிரி நான் திருப்பணும் பாருங்கள். இப்போ ஜம்முன்னு திருப்பினேன்னா, ஆனால் முட்டிட்டேன். சாரி கைஸ், உங்ககிட்ட பேசிட்டு நான் வந்து முட்டிக்கிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கைஸ், நம்ம வீடியோ வந்துட்டு யாராவது சின்ன பசங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் எத்தனாவது படிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி சின்ன பசங்களாம் பார்த்தீங்கன்னா நல்லா படிங்க. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்குமே எனக்கு படிப்பே மண்டையில் ஏறாது. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவை அப்பாவை படிக்க சொல்லுவாங்க.
எங்கள் அப்பா சொல்லுவாங்க மார்க்கெல்லாம் முக்கியம் இல்லை, மார்க் வந்துட்டு ஒரு நம்பர் தான், ஆனால் அதெல்லாம் நீ படிச்சின்னா தான் நீ நினைக்கிற வேலைக்கெல்லாம் போக முடியும் அப்படின்னு. நான் வந்துட்டு அது எனக்கு பெருசாகவே தெரியாது. அதுக்கப்புறம் 6th ஸ்டாண்டர்ட் வந்ததுக்கப்புறமா தான் வந்துட்டு எனக்கே தெரியும், அது புரிய வந்துச்சு எனக்கு. நம்ம வந்துட்டு படித்தா தான் வந்துட்டு நமக்கு பிடிச்ச வேலைக்கெல்லாம் போக முடியும், எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், சின்ன பசங்க யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் செய்கிற செயலோடு சேர்த்துட்டு படிப்பும் பார்த்துக்கோங்க கொஞ்சம், சரிங்களா? guys இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்ககிட்ட பேசிகிட்டே வந்து நான் 2-3 இடத்துல இடிச்சுக்கிட்டேன். ஸோ சாரி, சரிங்களா? நாளைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு டிராஃபிக் மோட எப்படி வந்துட்டு நம்ம பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியாவில் வந்துட்டு அப்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் அது வந்துட்டு ஒரு வீடியோவாக போடுறேன். ஸோ மறக்காமல் நாளைக்கு எல்லோரும் 1:30 மணிக்கு பாருங்கள், வீடியோ பாருங்கள். ஷார்ப்பாக 1:30 மணிக்கு வீடியோ வந்துடும். காய்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சாட்டர்டே சண்டே வந்துட்டு ஃபுல் வீடியோ வந்துடும். மித்த நாள்லையெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோ போட்டுருவேன். ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நான் வந்துட்டு இந்த மாதிரி ஃபுல் வீடியோ போடுவேன், சரிங்களா? காய்ஸ் இப்போ நான் பேசும்போது வந்துட்டு பின்னாடி பேக்ரவுண்டில் சவுண்டெல்லாம் கேட்கும், கொஞ்சம் இறைச்சலாகிற மாதிரி தான் இருக்கும், ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. காய்ஸ் இப்போ நம்ம ரோட்டில் வந்துட்டு இருக்கும்போது அந்த தண்ணி இருக்க பிளேஸ்லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை பார்க்கும்போது எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, நாங்கள் ஒரு தடவை வந்துட்டு நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதுன்னு நினைக்கிறேன், அப்போ வந்துட்டு தண்ணி இருக்க பிளேஸுக்கு நாங்கள் போயிருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா தூரத்தில் என்னமோ மிதந்துட்டு வர மாதிரியே இருந்துச்சு. என்னன்னு சொல்லிட்டு சரியாக பார்க்கும்போது சரிம்மா வரேன். பாய் காய்ஸ், எனக்கு ரிவிஷனுக்கு டைம் ஆயிடுச்சு. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.